ஐயா வணக்கம் ஐயா. இப்போது பங்குனி உத்திரத்தை பற்றி போன வீடியோவில் பேசியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு வந்து வெள்ளி கவசம் வந்து பண்ணணுன்றது உங்களுடைய ஆசை. முருகர் உங்ககிட்ட சொன்ன விஷயமாவும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து ஒரு 3.5 கிலோ வெள்ளி வந்து ஆகுன்றாங்க. 3.5 கிலோ வெள்ளி அது செய்யறதுக்கு கூலியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 மேலே ஆகிடுது. இப்போ நம்மளுடைய பக்தர்கள்லாம் எந்த அளவுக்கு அது கொடுத்துருக்காங்க, ஏதாவது உதவிகள் தேவைப்படுதான்றது நீங்கள் இந்த வீடியோ மூலம் சொன்னீங்கன்னா உண்மையாகவே முருகர் மேலே அக்கறை இருக்கிறவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஐயா. அது சொல்லுங்க ஐயா. இது வந்து நம்ம வெள்ளி வாங்கி நம்ம உடம்புல போட்டுக்கிறதுக்காக என்னோட அளவுக்காக நான் கேட்கல. அவர் வந்து வெள்ளி கவசம் சாத்து அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாரு. அந்த வெள்ளி கவசம் சாத்துற அளவுக்கு நம்மகிட்ட வசதியில் நம்ம வேலை செஞ்சு டெய்லி அன்றாடம் இதில் வைத்தியம் பண்ணி தான் எடுத்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து அதுதான் வச்சு இந்த அன்னதானத்தை ஓட்டிகிட்ருக்கோம் இவ்வளோ நாளாக. இன்னும் யாரும் அன்னதானத்துக்குன்னு சொல்லி இந்த வச்சுக்கப்பான்னு சொல்லி 5,000 10,000 நமக்கு யாரும் கொடுக்கல. ஒரே ஒரு பொண்ணு அமெரிக்காவில் வந்து ஒரு 50,000 போட்டுச்சிங்க. அது போன வருஷம் நீங்கள் ஒரு 50,000 கொடுத்தீங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் உதவி பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லைனாலும் நம்மளே முழுசாக வருஷம் பூரா போடணும்ல, ஒரு நாளைக்கு போடுறதா இருந்தால் பரவாயில்ல. வருஷம் பூரா நம்ம அந்த அன்னதானத்தை நீடித்து கொண்டு போகணுங்கிறது ஒரு திட்டத்தோடு கொண்டு போயிட்டுருக்குறோம். அவர் சொன்னபடி நம்ம வந்து வெள்ளி எல்லோரும் கொடுத்துருக்காங்க. 10 கிராமு, 5 கிராமு, 50 கிராமு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 1.5 கிலோ வெள்ளி வந்திருக்கு. எல்லா மக்கள் கொடுத்தது ஒரு 1.5 கிலோ வெள்ளி வந்திருக்குது. இது ஆச்சாரி கூப்பிட்டு வேலை செய்கிறவரை கேட்கும்போது 3.5 கிலோ டு 4 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தகுடு நல்லா மொத்தமாக கொஞ்சம் இருந்தால் 4 கிலோ வேணும், இல்லை வெள்ளிமா இருந்தால் 3.5 கிலோ போதும்னு சொல்லிட்டாரு. 4 கிலோ வெள்ளி நமக்கு சேதாரம் எல்லாம் போக 4.5 கிலோ வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 கிலோ வெள்ளி எல்லாம் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தைப்பூசத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு 1.5 கிலோ வந்திருக்கு. இதிலிருந்து தொடர்ந்து நம்ம பங்குனி உத்தரத்துக்குள்ளே எல்லாம் மக்கள் மனசு வச்சா எல்லார் மனசுலேயும் வெள்ளி வெள்மையானது. அந்த வெள்ளி அந்த சாமி மேலே போச்சு நம்ம மனசை வெள்ளையாக்கணுன்னா எல்லார் உள்ளங்களும் ஒன்றா இருந்தால் ஏதோ நீங்கள் கொடுத்தா நான் வாங்கி செய்ய தயாராக இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் நமக்கு கொஞ்சம் நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் உங்களால் முடிஞ்ச எத்தனையோ செலவு பண்ணுறீங்க. நான் அதெல்லாம் கொடுன்னு கேட்கல. ஒரு 100 ரூபா ஒரு கிராமு, 1 கிராம் வாங்கி கொடுத்தாலும் போதும். ஏன் ஒரு சிலருக்கு இந்த டவுட் இருக்கு. இப்போ வெள்ளியாக தான் வாங்கி தரணுமா, இல்லை ஒரு சிலர் வெளியூரில் இருப்பாங்க வர முடியாது, நம்ம பணமாக அனுப்பிச்சிட்டாக்கா நீ அதை வெள்ளியாக வாங்கிக்க முடியுமா? தாராளமாக வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலமாக ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா டாக்டர் ஒருத்தர் குணத்தூரில் வந்து செல்வம்னு சொல்லி ஒருத்தர் நிலப்புறவுரு. சரிங்க. அவர் வந்து ஒரு வியாபாரம் ஆனால் 2,000 ரூபா அதுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தார். 50,000 ரூபா ஒட்டுக்கு அன்றைக்கி அனுப்புனார். 1/2 கிலோ வெள்ளி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்க. அது மாதிரி அவங்கவுங்க முடிஞ்சது ஒரு 100 ரூபா அனுப்புனாலோ, 500 அனுப்புனாலும், 1000 அனுப்புனாலோ, 5,000 10,000 அனுப்புனாலோ அது உங்களுடைய உதவி தான், உங்களுடைய எண்ணங்கள் தான். ஆனால் எதை கொடுத்தாலும் சரி அந்த சாமி மேலே எப்படி வெண்மையாக நம்ம வெள்ளை பொருளை நம்ம போற்றி வெள்ளி பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம நெஞ்சும் குழந்து வெண்மையாகி நம்ம குடும்பம் தலைஞ்சி இந்த ஆலயம் வளர்கிற மாதிரி வரணும்னு சொல்லி அம்போட எல்லாத்தையும் வணங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி.